சால்வேஷன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, வேதம் பேசும் காலங்கள் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஆண்டவராகிய தேவன் 10 கட்டளைகளை கொடுத்துட்டு போயிட்டாரு நமக்கு இல்லையா? ஒவ்வொரு கட்டளையும் ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் நம்ம அதோட உண்மையான அர்த்தம் என்ன என்பதை நம்முடைய இந்த வேதம் பேசும் காலங்கள் என்ற நிகழ்ச்சியிலே பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை ரெண்டையும் இணைத்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எனவே நிகழ்ச்சியோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்மோடு பேசுவதற்காக வழக்கம் போல திரு வெங்கடேசன் வந்திருக்கா, அவரை நம்ம சந்திப்போம். வாங்க. வணக்கங்க. நம்ம நிகழ்ச்சியில இப்போ இன்னும் 20வது அதிகாரத்துல இருக்கோம். சீனாய் மலையின் அடிவாரத்துல நம்ம இருக்கோம். 5 கட்டளைகள் நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு 6வது கட்டளை இருந்து நம்ம ஆரம்பிக்க வேணும் இல்லையா? அப்ப 20வது அதிகாரத்துல 6வது கட்டளை ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கொலை செய்யாதிருப்பாயாக. ஆமா, ஆக்சுவலா கொலை செய்யாதிருப்பாயாக அப்படிங்கிற அந்த கட்டளையோட எபிரேய வார்த்தை த்ரிஷக் அப்படின்னு வரும். த்ரிஷாக் அப்படின்னா இந்த இடத்துல என்ன அது அந்த பொருள் கொள்ளுது அப்படின்னா, அதாவது சட்டவிரோதமாக ஒருவருடைய உயிரை பறிக்காது அப்படிங்கிறது அதனுடைய நேரடி பொருள் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, கொலை செய்யாதிருப்பாய நம்ம மொத்த வார்த்தையில சொல்றோம். ஒரு அரசாங்கமா இருக்குது அல்லது ஒரு அரசாங்க சட்டம் அடிப்படையில ஒரு சிலரோட உயிரை பறிக்க வேண்டிய சூழல் வரும். ஒரு யுத்தத்துல சில நேரங்கள்ல உயிர்கள் பறி போகும், ஒருத்தரோட உயிர் பறிக்கப்படும், இப்படியெல்லாம் இருக்குது. அதை பத்தி இங்க பேசல. இந்த இடம் கொலை செய்யாதிருப்பாயாகன்னு சொல்லக்கூடிய ஒரு இது என்னன்னா, ஒரு தனிப்பட்ட நபருக்கு கடவுள் சொல்லுகிறார். தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்குமாக அந்த வார்த்தை. நீ என்ன செய்யக்கூடாது, சட்டத்துக்கு புறம்பாக அல்லது சட்ட விரோதமாக ஒரு மனிதனுடைய உயிரை பறிப்பதற்கு நமக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை அப்படிங்கிறத கடவுள் இங்க நமக்கு தெளிவுபடுத்துறார். அதனாலதான் அதை கொலை செய்யாதிருப்பாயாகங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்த நம்ம எந்த ஒரு இதையுமே சொல்லி என்ன செஞ்சிட முடியாது, நியாயப்படுத்த முடியாது அதைய அப்படிங்கிறத பாக்குறோம். ஒருத்தனை கொலை செஞ்சுட்டேன், இதுக்காக தான் கொலை செஞ்சேன், அதுக்காக கொலை செஞ்சேன் நம்ம நியாயப்படுத்த முடியாது. அப்போ இதை ரொம்ப சரியா பைபிள் சொல்றது. இது மட்டும் சொல்லாம தொடர்ச்சியா ஒரு குற்றவியல் சட்டத்துக்குன்னே கிட்டத்தட்ட ஒரு 3-4 விஷயங்கள் பார்க்கணும். கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 3 கட்டளைகளை ஒரு லைன்ல வருது. அதுல விபச்சாரம் தன்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, சமுதாயத்தினுடைய அந்த அமைப்பை, புனிதமான அமைப்பை, குடும்பம்ங்கிற அந்த அமைப்பை சீர்குலைச்சிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த சமீப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டையும் சேர்த்துதான் இப்ப நடக்குது. இந்த கொலைகா ரொம்ப ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி ஹனிமூன் போன இடத்துல கணவனை ஒரு மனைவி கூலிப்படை வச்சு கொலை செஞ்சான்னு பாக்குறோம். அதுக்கப்புறம் மனைவி மேல சந்தேகப்பட்டு புருஷன் கொலை பண்ணிடுறான். அப்புறம் வேற மாதிரி இல்லீகல் அஃபேர்ஸ், திருமணத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு உறவுகள்ல 2 பேருமே ஆப்டுக்கிறாங்க. சாதி வித்தியாசத்தினால ஆணவ படுகொலைகள், பெற்றோரே பிள்ளைகளை கொலை பண்றாங்க. பெற்றோர்கள் அதாவது வேற ஒரு உறவு, தவறான உறவோடு ஆணோ பெண்ணோ இருக்கப்ப பிள்ளைங்க பார்த்துட்டு அந்த பிள்ளைய கொலை பண்றாங்க. ரொம்ப சர்வசாதாரணமா இப்ப கொலைகள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு ரெண்டையும் சேர்த்து தான் லிங்க் பண்ண வேண்டியிருக்கு. அதனால இந்த ரெண்டுமே அதாவது கொலை செய்யாதிருப்பாயாங்கிறது சட்டவிரோதமாக எதையும் நம்ம செய்யறதுக்கு எந்த ஒரு உரிமையும் நமக்கு கிடையாது அப்படிங்கிறது முதல்ல. ஒரு உயிரை பறிக்கிறதுக்கு எந்த உரிமையும் கடவுள் நமக்கு கொடுக்கல அப்படிங்கிறது முதல். 2வது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாங்கிறது குடும்ப உறவுகளை சீரழிக்கக்கூடிய ஒரு குடும்பம் அப்படிங்கிறது கடவுள் ஒரு புனிதமா வைக்கிறார். அப்ப அதுக்கு விரோதமா இது வந்துடக்கூடாது, உலகம் போயிடக்கூடாது. திருமண பந்தத்துல இருந்து அப்பாற்பட்டு போற எந்த உறவுமே தவறானது. விபச்சாரம் அப்படிங்கிற இடத்துக்கு கடவுள் அதை ஒரு கட்டளையாவே, அதாவது இதை 3500 வருஷங்களுக்கு முன்னாகவே கடவுள் இது ஒரு கட்டளையாகவே அவங்களுக்கு ஒரு தன்னுடைய வார்த்தையை சொல்றார். தான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமா இருக்கணும். ஏன்னா இந்த கொலை செய்யாதிருப்பாய, விபச்சாரம் செய்யாதிருப்பாயெல்லாம் நார்மலா நமக்கு தெரிஞ்ச பல மதங்கள் அதெல்லாம் நம்ம பார்த்தோம், பெரிய நம்பிக்கைகள் அதெல்லாம் வேற நாட்டுல உள்ள நாகரிகம் அப்படிலாம் பாக்குறப்ப அது ஒண்ணும் பெருசா அதெல்லாம் இல்ல. அது பெரிய தவறே இல்ல. அது அவங்க இதுல பெரிய தப்பே கிடையாது. சில நேரங்கள்ல அவங்க வணங்குற தெய்வங்களே அந்த மாதிரி விபச்சாரங்கள்ல ஈடுபட்டவங்களா கூட இருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற இதெல்லாம் பாக்குறோம். ஆனா கடவுள் இந்த இடத்துல அது சொல்றேன். அதே லைன்ல தான் திருடாமையும் கொண்டு வர்றாரு. களவு செய்யாதிருப்பாயாக அப்படிங்கிறத அதுல ரொம்ப முக்கியமாக பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுடைய அந்த உழைப்பும் அவனுடைய உடைமையும் பாதுகாக்கப்படும். இந்த கட்டளைக்குள்ள அது இருக்கு. இன்னொருத்தன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கான் அப்படின்னும் போது நீ அதை திருடிட்டு வராத, அவனுடைய உழைப்ப நீ திருடாத, அவன் என்ன சம்பாதிச்சிருக்கான் அதை நீ திருடிட்டு வந்துடாத, அப்படின்னு களவு செய்யாது இருப்பாயாக அப்படின்னு சொல்றாரு. அதோட மட்டும் இல்லாம இப்ப களவு செய்ய போற ஒரு திருடனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். உனக்கு களவு செய்துதான் அந்த உன்னோட பசியவோ உன்னோட வாழ்க்கை தேவைகளை சந்திக்க முடியும் அப்படின்றத.
அப்படி இல்ல அப்படின்ற நம்பிக்கையில பட்சத்துல நீ போய் திருட போற, நீ வந்து ம். ஆண்டவர்கிட்ட நம்பிக்கையா இருக்கோன்றதெல்லாம் அதுல அடங்கி இப்ப இது இருக்கு. வந்து இந்த காலத்துல நம்ம திருட்டுன்னும் போது வெறும் பொருள்களை திருடுறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆக்சுவலா யூத பாரம்பரியங்களின்படி வந்து பாத்தீங்கன்னா மனிதர்களை கூட திருடுறது இருந்திருக்கு அந்த காலகட்டங்கள்ல. மனிதர்களை திருடிட்டு போவாங்க அடிமைகளா விற்கிறதுக்கு, அடிமைகள் ஆக்குறதுக்காக மனிதர்களை, குழந்தைகளை திருடிட்டு போறது, குழந்தைகளை கடத்துறது, இது மாதிரி எல்லாம் கூட இதுல அடங்கும். ஆமா. எப்படின்னா எங்க வீட்டுல வந்து ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி எங்க வீட்டுல கொஞ்சம் சுவர், பின்னாடி உள்ள சுவர் வந்து கொஞ்சம் குட்டையா தான் இருக்கும். அதுல வந்து யாராவது அந்த பசங்க அந்த பால் விழுந்தா கூட வந்து எடுத்துட்டு போவாங்க. அதை பெருசா நாங்க எடுத்துக்க கிடையாது. காலையில எந்திரிச்சு பார்த்தா அந்த மாமரத்துல உள்ள எல்லா காயும் பிஞ்சு கூட விடாம எடுத்துட்டு போயிட்டான். ஓ. அவ்வளோ தாங்க முடியாத வருத்தம்னா தாங்க முடியாது. ஏன்னா அந்த மாமரம் வந்து இப்பதான் புதுசா வருது. அது என்ன பலன்னு கூட எங்களுக்கு தெரியல எங்களுக்கு. அப்ப நான் இன்னொரு விஷயத்த யோசித்தேன். என்ன யோசித்தேன் அப்படின்னா, எங்க வீட்டுக்கு வந்து எங்க வீட்டுல உள்ள சர்வெண்ட் மேய்டு ஒரு பையன் வந்து தேங்காய்லாம் கொண்டு வந்து கொடுப்பான். அந்த தேங்காய் வந்து அவன் வந்து காசுக்கு வாங்கி விற்கிறது கிடையாது. அவன் அவன் எங்கேயோ தோட்டத்துல வேலை பார்க்குறான். அவன் எப்படி எடுத்தான்னு தெரியாது. அவன் அவன் வந்து விழுந்துற தேங்காய் எடுத்தானா இல்லை திருடிட்டு வந்தானா அப்படின்னு வந்து தெரியாது. ஆனா எனக்கு எப்பவுமே ஒரு சந்தேகம் அவன் மேல இருக்கும். அவன் வந்து திருடிட்டு தான் வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து. அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன். இப்ப அவன் வந்து திருடிட்டு வந்து அவன் வந்து வித்ததை நம்ம வாங்கியிருக்கோம். நம்ம வந்து அப்ப அவங்களுக்கு எவ்வளவு இதா இருக்கும். ஒரு மரத்துல வந்து அந்த மரத்துக்காரவங்க இன்னைக்கு வந்து தேங்காய் வித்தனை வரும்னு நினைச்சிட்டு இருக்கப்ப 2-3 தேங்காய் இப்படி குறைஞ்சிருச்சு அப்படின்னா, அப்ப இப்ப நமக்கு இருக்கிற மாதிரி தானே அவங்களுக்கு இருந்திருக்கும். நம்ம தெரியாம வாங்கிட்டோம். இனிமே அடுத்த நாளே சர்வெண்ட்டை கூப்பிட்டு சொல்லிட்டேன், நீ என்ன காலத்துக்குள்ள இனிமே அந்த பையன் ஏதாவது கொண்டு வந்தா நீ வாங்கவே கூடாது. இப்ப நமக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு. தண்ணி ஊத்தி வளர்த்தோம், அது என்ன மரம் பழம்னு தெரியலையே. அதே மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து அப்ப இந்த இது எனக்கு உணர்த்தினார். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா நீங்க நீங்க சொன்னதுனால நானும் ஒரு விஷயத்துல ஒரு உணர்த்தப்பட்டதுனால அந்த விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு நான் விரும்புறேன். அதாவது என்னன்னா, சில பங்குச்சந்தைகள்ல சின்ன சின்ன பங்குகளை வாங்கி விற்பனை செய்யறது என்னுடைய பழக்கம். அப்பப்ப சின்ன சின்ன பங்குகளை வாங்கி விற்பனை பண்ணும். அதுல ஒரு பங்கு குறிச்சு ரொம்ப நல்லா பேசுவாங்க. அந்த பங்கு வந்து ரொம்ப நல்ல பங்கு, அது வந்து நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு பேசுவாங்க. அப்ப அதோட பின்னணி என்ன அப்படின்னு நான் விசாரிச்சு பார்க்கும்போது, நல்ல பங்கு, ஸ்ட்ராங் ஆனது, விலை குறைஞ்சாலும் ஏறிடும் அப்படின்னுவாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பங்குக்கு வந்து ஹோட்டல்ஸ் இருக்கு. அந்த பங்குக்கு நான் வெறும் ஹோட்டல்ஸ் அப்படின்னு நினைக்கும் போது அவன் சொன்னேன், இது வெறும் ஹோட்டல்ஸ் மட்டும் இல்ல, இது சிகரெட் கம்பெனியோட இதுக்கு பின்னாடி வந்து சிகரெட்டும் இதுல மெயின் இருக்கு, அதனால இது விழுகாது, நல்ல ஸ்ட்ராங் ஆனது, இதுக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் அதை வாங்குறதுக்கு என் மனசு வந்து ரொம்ப குத்தப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா, ஒரு சிகரெட்டுனால வரக்கூடிய லாபத்துலதான் இந்த பங்கு வந்து உயருது அப்படின்னும் போது, ஒரு சிகரெட்டை குடிக்க கூடாது, அது உடலை கெடுக்கும் அப்படின்னு நினைக்கிற நாம வந்து ஒரு டைரக்டா லிக்கர் கம்பெனில நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்க மாட்டோம். ஆனா மறைமுகமா ஒரு சிகரெட் கம்பெனில நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல ஒரு பங்கு வாங்கினாலுமே அதோட எனக்கு ஒரு பங்கு இருக்குல்ல, அதுல அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப அது எனக்குள்ள குத்தப்பட்ட போது நான் ஆண்டவர்ட்ட சொன்னேன், ஆண்டவரே நீ இன்னும் இந்த மாதிரி ஒரு பங்கு நான் என்னைக்குமே நேரடியா எனக்கு தெரிஞ்சிருச்சு. தெரியாம இருந்திருந்தா கூட நான் அதை வாங்கி வைக்கலாம். ஆனா எப்ப இதை நான் நேரடியா இது ஒரு சிகரெட்டுடைய லாபத்துலதான் இந்த பங்கு உயருதுன்னு நான் தெரிஞ்சுக்கிறணும், இன்னையில இருந்து நான் இன்ன வரைக்கும் எவ்வளவு லாபத்துக்கு அந்த பங்கு கம்மி விலையில கிடைச்சா கூட நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவுக்குள்ள வந்து, அது குத்தப்பட்டதை பத்தி சொல்லும் போது நான் சொல்றேன். அப்ப உணர்வு கடவுள் கொடுக்க, ஐயோ நம்ம ஒரு தப்புக்குள்ள போறோம், நம்ம அறியாமல் நம்ம ஒரு தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள கவரும். அதே மாதிரிதான் இந்த களவு செய்யாதிருப்பாயாக அப்படிங்கிறது வந்து யூதர்களை பொறுத்த வரைக்கும் நபர்களை கூட கடத்தி கொண்டு போய் விக்கிறவங்க, ஆட்களை கடத்தி விக்கிறது. இன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா திருடுறது, இதெல்லாம் வந்து திருட்டாவே தெரியாது. நம்ம சொந்தமா உருவாக்கின படைப்புகளை திருடிட்டு போறது, எளிமையாக மற்றவங்களோட படைப்பை எடுத்து திருடிட்டு தன்னோட படைப்பு மாதிரி காமிக்கிறது, அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து நம்ம கவனமா இருக்க வேண்டிய, எவ்வளவு வருத்தமா இருக்கு நம்ம படைப்பை. அது ரொம்ப முக்கியமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால களவுன்றது அந்த காலத்துல சொல்லப்பட்டதை விட மீறி இப்ப நவநாகரிக சயின்டிபிக் வேர்ல்ட்ல நிறைய ஆட் ஆகிட்டே அதுதான் வேற வேற பேட்டர்ன்ல மாறுது. அன்னைக்கு வேற பேட்டர்ன்ல இருந்திருக்கும், இன்னைக்கு வேற பேட்டர்ன்ல இருக்கு. அப்ப நம்ம வந்து கடவுள் என்ன சொல்றாருன்னா, உன் பிரயாசம் இல்லாத எதையும் நீ வந்து எடுத்தீங்கன்னா அது களவுதான். உன் பிரயாசம் இல்ல, எவனோ எடுத்துட்டுல இருந்து எடுத்துக்கிற அப்படின்னா அது வந்து அதுக்கான இது வந்து இருக்கு. அதே மாதிரி முறையாக இல்லாம, முறையில்லாமல் பெற்றுக்கொள்ற எந்த ஊதியமும் களவுல தான் வரும். இப்ப நீங்க வந்து எனக்கு சம்பளம் ஒரு 50,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொருத்தர் வந்து நான் வேலை செய்யறதுக்காக இன்னொரு 5,000 ரூபாய் கொடுக்குறாருன்னா அது வந்து முறை தவறுன பணமா இருந்தா அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. டிப்ஸ் வேற. இப்ப வந்து நான் விரும்பி ஒருத்தர் வந்து ஒரு வேலைக்காக நான் வந்து அவருக்கு சிறப்பு கிஃப்ட் கொடுக்குறேங்கிறது வேற, அது நம்ம நார்மலா கொடுக்கக்கூடிய கிஃப்ட். ஆனா இது கொடுத்தா தான் நான் வேலை நல்லா செய்வேன். வேற மாதிரி ஊதியம் தான், நம்ம பிரயாசம் இல்லாம நம்ம வாங்குறது. அதுதான், அது நேரடியா அதை தான் சொல்றேன், லஞ்சத்தை தான் சொல்றேன். நம்ம சம்பளம் இல்லாமல் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய தவறான பணங்கள் வந்து
நிச்சயமா என்னவா மாறுதுன்னா களவுக்கு ஈக்குவலா தான் சமானம் மாறுது. அது தான் 10 கட்டளைகள்ல இருக்குது. மீறக்கூடிய ஒரு செயல்பாடு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அப்ப அது பைபிள் நமக்கு அதை தெளிவுபடுத்துது அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப இதுக்கப்புறம் 9வது கட்டளை ரொம்ப அற்புதமான ஒரு கட்டளை. பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக அப்படிங்கிறது இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படும். பைபிள் வந்து பொய் சொல்லாதிருப்பாயாகன்னு பைபிள் நேரடியா சொல்லல, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாகன்னு சொல்லுது. அப்ப பொய் சொல்லலாமா அதுக்கு தனியா கட்டளை இல்லை அப்ப அது ஆயிரும். அப்ப அது ரொம்ப முக்கியமா பைபிள் நேரடியா பொய்ய வந்து சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லுது. அப்போ மனித வாழ்க்கையில தவறுகள் ஏற்பட்டுருது அப்படின்னும் போது அது குற்றம்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கு பிறகு அது கடவுளோட, அது நமக்கும் கடவுளுக்குமானது. அது கடவுள்கிட்ட போய் மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுதல்ன்றது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் அதுக்கான பின்னணி எல்லாமே கடவுள் தான் அது நியாயத்திருக்கிறார். ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு மனிதன் வந்து என்ன செஞ்சிட முடியாது, இது சரி இது தப்புன்னு சொல்லிடுவான். உங்களுக்கும் கடவுளுக்குமான உறவுல அது தெரிஞ்சிடும், நீங்க செஞ்சது வந்து எந்த விதத்துல சரி, எந்த வித, அதான் உங்க மனசாட்சியை உங்களை தீர்ப்பிடுங்கிறார். நிறைய இடங்கள்ல நாம வந்து ஒரு பொய்ய சொன்னா கூட அது பொய் தான் அப்படிங்கறத தீர்ப்பிடுறது உங்க மனசாட்சி. ஐயோ நம்ம பொய் சொல்லிட்டோம் அப்படின்னு குத்தப்படுறதே உங்க மனசாட்சி. மனசாட்சியே குத்தும் போது கடவுள் முன்னாடி நாம எப்படி நிக்க முடியும் அப்படிங்கறதுதான் இங்க ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியா இருக்கு. அப்ப அதனால இங்க தெளிவா என்ன சொல்றாருன்னா, நீதிமன்றங்கள்ல போய் நிற்கும் போது நாம என்ன செஞ்சிருக்கோம், மற்றவங்களை பாதிக்கப்படுற மாதிரி எந்த ஒரு பொய்யும் நம்ம சொல்லிடக்கூடாது, மற்றவங்களுக்கு வந்து அநீதி இழைக்கப்பட்டிருக்கூடாது அப்படிங்கிறதுல கடவுள் ஒரு அற்புதமான நியாயாதிபதியாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால தேவன் வந்து நம்ம சொல்ற ஒரு வார்த்தைனால மற்றவங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல நீங்க வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். அது மட்டும் இல்லாம இன்னொருத்த, இப்ப ஒருத்தன் வந்து பொய்யா வந்து ஒருத்தனை குற்றவாளின்னு தீக்கிறான், அவனுக்கு நம்ம சாட்சியில போகக்கூடாது. அது ரொம்ப முக்கியமானது. அது இங்க கவனமா பார்க்க வேண்டிய அலுவலகங்கள்லாம் நிறைய நடக்கும் இந்த மாதிரி. ஆமா ஆமா ஆமா, நிறைய நேரங்கள்ல நமக்கு வேண்டியவனா இருப்பான், அதுக்காகவே வந்து நம்ம போய் சொல்ல முடியுமா, அதை மறைச்சு அவங்க அப்படி செய்யலன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. குடும்பத்துல நடக்குது அந்த மாதிரி, அந்த மாதிரி எல்லாம் நிறைய நம்ம பாக்குறோம். அது ஒரு காலத்திலேயே நம்ம செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற பாக்குறோம். சமீபத்துல கூட ஒரு ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி நண்பர் ஒருத்தர் கூப்பிட்டாரு. அவருக்கு ஒரு காவல்துறை அதிகாரி, ரொம்ப பழக்கமானவர். அவர் வந்து ஒருத்தனை பிடிச்சிருக்கிறார். பிடிச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நிறைய சபைகளுக்கு எதிராக நிறைய செயல்பாடுகளை செஞ்சவர். ஆனா இப்ப மாட்டினது வேற இதுல, அதுல மாட்டல, வேற இதுல மாட்டிருக்காரு. மாட்டினதுனால இப்ப புடிச்சிட்டாங்க. புடிச்சதுக்கு அப்புறம் இப்ப உங்களுக்கு சரியான சாட்சி வேணும். அப்ப என்ன கேக்குறாங்கன்னா, என் நண்பர் மூலமா கேக்குறாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் வந்து மாட்டிட்டாரு, அவருக்கு வந்து சபைகளுக்கு எதிராக அவர் நிறைய பண்ணிருக்காரு, அதனால வந்து யாரோ ஒருத்தர் சாட்சி சொல்லணும், அதுக்கு ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி கொடுங்க, சர்ச்சுக்கு எதிராக பண்ணாருன்னு ஒரு சாட்சியை ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். ஒரு நீங்க கிறிஸ்தவங்களுக்கு நன்மை பண்றேங்கிற பேர்ல கடவுளுக்கு விரோதமா செய்யற மாதிரி இருக்கு. அது எப்படி வந்து அவரு ஏதாவது ஒரு சபைக்கு எதிராக செயல்படும் போது நீங்க அவரை பிடிச்சு அதை சாட்சியா நிறுத்தினா அது வேற நியாயம். வேற ஏதோ ஒரு கேஸ்ல பிடிச்சதுக்கு அந்த கேஸுக்கான எந்த ஒரு மூல ஆதாரங்களும் கிடைக்காத போது இவர் ஏற்கனவே பண்ணிருக்காரு, அதுக்காக ஒரு சாட்சியை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி நீங்க அவருக்கு வேண்டாத ஆளு, அதனால நீங்க சொல்ல வந்துருவாங்க. அதுதான் நினைச்சேன். பாருங்க, ஒரு எதிரி தானே, கடவுளுக்கு விரோதமானவர் தானே, நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருவோம். ஆனா நான் அங்க என்ன சொன்னேன்னா, நீங்க கடவுளுக்கு எதிரால நிக்கிறீங்க, கடவுள் எந்த எதை தவறுன்னு சொல்லியிருக்காரோ அதை நீங்க செய்ய சொல்றீங்க, அப்ப தப்பு இல்லையா? அது நல்லது செய்யறோங்கிற பேர்லயே நீங்க வந்து என்ன செய்றீங்க, தப்பு செய்றீங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு, அதிசயப்பட்டாரு. அவர் தப்பாது அப்படின்னு. ஆமா தப்பு தானே, அவன் முன்னாடி நிறைய செஞ்சிருக்கலாம், அதுக்காக நீ இப்போ ஒரு பொய் சாட்சியை ரெடி பண்ணி கொண்டு போய் ஆமா எங்களை அடிச்சான், எங்களை துன்பப்படுத்தான்னு எப்படி சொல்ல முடியும்? அது தவறு இல்லையா? அது தேவனுக்கு முன்னாடி அதை எப்படி உண்மையாக்க முடியும்? அப்ப அது நியாயம் இல்லாம போயிருமே அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதுல இருந்து பின்வாங்கிட்டாங்க. இல்ல அது செய்யுது. அப்ப நான் அந்த காவல்துறை அதிகாரிக்குமே வந்து அதை இன்செஸ்ட் பண்ண சொன்னேன். இல்ல அப்படி பண்ணக்கூடாது, தப்புன்னு சொல்லுங்க அவர்கிட்ட அப்படின்னு நான் சொல்ல சொன்னேன். அப்ப இது எதுக்காக நான் சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து இப்படிப்பட்ட இடத்துல வந்து நாம என்ன செய்யறோம், நல்லது செய்யறதுக்கு தானே அப்படின்னு ஒரு அநீதி இழைக்க பார்க்கிறோம். அப்படிங்கிறது ரொம்ப தப்பு. நல்லதே செய்யணும்னாலும் தவறான வழியில நல்லது செய்யணும் அப்படிங்கறத நம்ம முயற்சிக்க கூடாது. அது எந்த விதத்திலும் வேதத்துக்கு உட்பட்டது இல்ல அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதனால அது தனி மனித குறைபாடுகளாக தான் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அதை வந்து ஒருபோதும் அங்கீகரிக்க முடியாது. அப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கடைசியான கட்டளை, ரொம்ப முக்கியமான கட்டளை. ஆமா, 20:17 பாக்குறோம். அதாவது என்னுடைய வீட்டை இச்சாதிருப்பாயாக, என்னுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சாதிருப்பாயாக. இது இந்த 9 கட்டளைகளையும் விட ஒரு 10வது கட்டளை கொஞ்சம் வித்தியாசமான கட்டளை. மற்ற 9 கட்டளைகளும் நேரடியான விஷயங்களை
மனிதனை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்கள், அவன் செயல்பாடுகளை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. ஆனா இந்த 10வது கட்டளை மனித மனதை, அவனுடைய எண்ணத்தை கட்டுப்படுத்தக்கூடியதா இருக்கு. நீ அவன் இச்சைங்கிறது வந்து செயல்பாடு இல்லை, அது நம்ம கொலைங்கிறது செயல்பாடு, திருட்டுங்கிறது செயல்பாடு, தாய் தகப்பன பெற்றோரை கனவீனப்படுத்துறது செயல்பாடு, விக்கிரகாராதன செயல்பாடு, கடவுள் இல்லாத மற்றவர்களை வழிபடுறது செயல்பாடு, இது எல்லாமே செயல்பாடு. ஆனா இங்க ஒரு விஷயம் வந்து ஆக்ஷன் கிடையாது, மனதுல நினைக்கக்கூடிய விஷயம். நினைச்சாலும் கூட ஆக்ஷன் தான் வரும் கடைசியா. அங்க பாருங்க ஆண்டவர் அதத்தான் ரொம்ப அற்புதமா நீ நினைக்க அது உன்னை செயல்படுத்த வைக்குங்கிறதுனால இந்த மேல இருக்கிற 6 கட்டளைகள், 5 கட்டளைகள், அது குறிப்பா அந்த பெற்றோரைக்கு அடுத்தது வரக்கூடிய அந்த 4 கட்டளைகளுமே இந்த கடைசி கட்டளைக்குள்ள அடங்கிருது. நீ வந்து இதை இச்சைய ஆரம்பிக்கும் போது அது வந்து உன்னை வந்து ஒரு நாள் என்ன செய்யும் அப்படின்னா, உன்னை அந்த மேல இருக்கிற பாவங்களுக்குள்ள உன்னை கொண்டு போயிடும். உன்னுடைய அந்த சிந்தைகளுக்குள்ள வந்து இவைகள் வந்து ஊடுருவி பாய்ந்துருச்சுன்னா மேல இருக்கிறது எல்லாத்தையும் நீ செஞ்சிருவ. அதனால நீ முதல்ல என்ன செய்ய, இது எண்ணத்துல கூட நீ அதை வந்து இச்சையா அடைஞ்சிடாத அப்படிங்கறத கடவுள் வந்து ரொம்ப அற்புதமா வெளிப்படுத்த. நீங்க சொன்ன மாதிரிதான் என்னுடைய வீட்டு இச்சை அந்த தோட்டத்தை, திராட்சை தோட்டத்தை அவன் இச்சிக்கிறான் முதல்ல பாருங்க. ஆமா, கடைசி அது போய் கொடையில தான் முடியுது. ஆகாப் ராஜா வந்து அந்த திராட்சை கொள்ளைய வந்து அவன் வந்து தன்னோட கீரை கொள்ளையா மாத்திக்கணும் அப்படின்னு விரும்புறத பாக்குறோம். அது ஏசபெல் வந்து அதை வந்து பொய் சொல்லி எல்லாமே வந்துருது, அதுல பொய் சொல்லி பிறனுடைய இச்சிச்சு அந்த எல்லா பாவமும் அதுல உள்ளடக்கிறது அப்படின்னு பாக்குறோம். அவன் கடைசியில அவனை அநியாயமா கொலை செய்துதான் வந்து அதுல வேற தேவனுடைய நாமத்தை வீணில வழங்குறதும் இருக்கு. நம்மளாம் உபவாசத்தை இது பண்ணுவோம், உபவாசனால இது பண்ணுவோம், எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி அதுல வர வச்சு அவன் தேவ தூஷன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி அவனை இது பண்ணி ராஜதூஷணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவனை இது பண்ணி நாபோத்தினுடைய அந்த நாபோத்தை வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா திராட்சை தோட்டத்தை வந்து பறித்து கொண்டு அவனை கொலை செய்கிறார்கள் அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப நீங்க சொன்ன அருமையான ஒரு உதாரணம். ஒரு பார்த்து ஒரு நிச்சயம் அடைஞ்சு அதுக்குள்ள போக 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 அதனுடைய முடிவு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கிற பாவங்களுக்குள்ளாக நம்ம நடத்தி கொண்டு போகிறது அப்படிங்கறத பார்க்க. அந்த இச்சை அப்படிங்கிறதே வந்து அதே மாதிரிதான் அடுத்ததும் என்னோட மனைவி தாவீது ராஜா பைபிளே பெரிய உதாரணம். அது வந்து பத்சேபாளை வந்து குளிக்கிறப்ப பாக்குறான், அவன் இச்சை அவனுக்கு அவ்வளவுதான். அதுதான். அப்போ நம்ம கண்கள் அப்படிங்கிறதும் நம்ம எண்ணத்துக்குள்ள அது போய் செலுத்தப்படும் போது நாம அப்படிப்பட்ட தவறான காரியங்களுக்குள்ள நம்மை கொண்டு போய் சேர்த்துறது அப்படிங்கறது நம்ம அந்த வேலைக்காரியெல்லாம் வந்து ஈஸியா அது நடக்குது உலகத்துல. பக்கத்து வீட்டுல வேலை பாக்குறப்ப நல்லா வேலை பார்க்கும், இவங்க பாத்துக்கிட்டே இருப்பாங்க, நைஸா கூப்பிட்டு பேசி நீ என்ன அதை விட கூட சம்பளம் தரேன், 1000 ரூபாய் நான் சேர்த்து தர்றேன் அப்படிங்கிறது. அடுத்தவங்கிட்ட வேலை செய்ய அவனுக்கு எடுத்து விடுறது எப்படி, இவன் நல்ல அந்த இதுல நல்ல பிளஸ்ஸிங்கா இருக்கான், அப்ப அவனை எப்படி தட்டி விடுறது அப்படின்னு நம்ம பாக்குறது. இதெல்லாம் வந்து நமக்கு பாவம்னே தெரியாதுங்க. இதெல்லாம் நம்ம வந்து ஒரு டெக்னிக்கா நினைக்கிறோம். நம்மளும் கூட செஞ்சிருப்போம், வந்து நாமளும் கூட இதெல்லாம் அறியாமல் செஞ்சிருப்போங்கிற மனிதர்களா இருக்கும்போது நம்மளே அறியாமலே நம்ம செஞ்சிருவோம். ஆனா பின்னாடி அது குத்தப்படும், சரி நம்ம செஞ்சிருக்க கூடாது, நம்ம இது ஏன் இப்படி பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் உணர்வு அடைவோம். நம்ம நிறைய நேரங்கள் அப்படி உணர்வு அடைஞ்சிருக்கிறோம். ஏன்னா சில தவறுகள் தவறுனே தெரியாது. இப்ப நல்லா வேலை செய்யறானே, நம்ம நல்ல டிரைவரா இருக்கானே, அந்த டிரைவர் நம்மகிட்ட வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைப்போம். அவன் எங்கேயா தனியா பார்க்க, என்னப்பா என்ன சம்பளம் வாங்குறேன், அப்படியா எங்க டிரைவர்கிட்ட இன்னும் 5000 ரூபாய் சேர்த்து கொடுத்துருந்தேன், நல்லா பாத்துக்குவான் அப்படி இப்படின்னு சொல்லும் போது அவனுக்குள்ள நம்மள அறியாமலே அந்த ஆசையை மூட்டுறது. ஆனா அவன் பாத்தீங்கன்னா அங்க நல்லா இருந்திருப்பான், நம்மகிட்ட வந்து வேண்டாதான் பண்ணுவான். நிறைய பேரை நான் அப்படி பாத்திருக்கேன். இப்படி நம்ம வந்து அவனை வந்து கவர்ந்து இங்க வச்சு நல்லா பண்ண வைக்கலான்னு பார்க்கும்போது இங்க வந்து அங்க இருக்கும்போது அவன் நல்லவனா இருந்திருப்பான், நல்லா இருந்திருப்பான். எப்ப ஆசைப்பட்டு இன்னொரு இடத்துக்கு வர்றானோ அங்க வந்து அவன் தலைவலியா தான் இருந்திருப்பானே ஒழிய அங்கிருந்த ஒரு அவுட்கம் இங்க அவன் கொடுக்க மாட்டான் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இது இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நடக்குது. விளம்பரப்படுத்த தப்பு இல்லை. இப்ப நான் 25000 ரூபாய் கொடுக்குறேன் தப்பு கிடையாது. அதுல விரும்பி ஒருத்தன் வர்றாரு, நல்ல சம்பளம் கிடைக்குது, வர்றது வேற. பர்டிகுலரா ஒரு நபர்கிட்ட அவன் வேலை செய்யறத பார்த்துட்டு நாம கூப்பிடுறது, நேரடியாவே கூப்பிடுறது அப்படிங்கிற போது அது அடுத்தவங்களோட இதை பார்த்து நாம இழுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறது ரொம்ப கவனமா. அது எல்லாமே ஒரு சின்ன மைனூட் கோடு தான். உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து அநியாயமா ஒருத்தனை வேலைக்கு வச்சிருக்கலாம், அவனுக்கு சம்பளமே கொடுக்காம வச்சிருக்கலாம். அந்த மாதிரி நபர்களுக்கு நம்ம நல்லது செய்யணும்னு நினைக்கிறது வேற, அப்படி இருக்கிறது இருக்கு, அதுவும் இருக்கு. ஒருத்தர் அநியாயமா வாங்கிருப்பாங்க, அவங்க 20000 ரூபாய் சம்பளம் கொடுக்கணும், ஆனா 10000 ரூபாய் தான் கொடுத்துட்டு இருப்பாங்க, அடிமை மாதிரி வேலை வாங்கிட்டு இருப்பாங்க. அவனை பார்ப்போம், நமக்கே தெரியும் பாவம் அடிமை மாதிரி இருக்கான், இந்த பக்கம் வந்தானா அவனுக்கு 20000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு அவனுக்கு நல்லது செய்யறதும் இருக்கு. அது தவிர இல்ல. ஆனா இதே நேர் ஆப்போசிட்டா நல்லா வேலை செய்யறான், அவனை நம்ம எடுக்கணும்னு நினைக்கிறதும் இருக்கு. இது ரெண்டையுமே நம்ம ரொம்ப கவனமா, இது நடைமுறை வாழ்க்கை, இதுல வந்து எதை சரியா நம்ம செய்யணும் அப்படிங்கறது நம்ம திட்டம் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனால கடவுள் தம்முடைய பிள்ளைகள்
எவ்வளவு பரிசுத்தமானது. 2 வார்த்தை. அது புதிய ஏற்பாட்டுல கொண்டு வரும்போது 2 கட்டளையா ஆண்டவர் மாத்துறாரு. ஒண்ணு என்ன சொல்றாருன்னா, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோட அன்பு கூறுவாயாக. அதே நேரத்துல சொல்றாரு, உன்னுடைய அயலானோடு நீ என்ன செய்ய, பிறனை நீ நேசிக்கணும். அப்படி அப்ப 2 வார்த்தை சொன்னா, பரனை நேசி பிறனை நேசி அப்படின்னு 2 வார்த்தையில சொல்லலாம். இதுதான் இந்த 10 கட்டளைகளும் உள்ளடங்குது. அந்த 4 அதிகாரமும் இந்த பரணி நேசியில அடங்கிருது. இந்த 6 வந்து பிறனை நேசிங்கிறது அடங்கிருது. அப்ப 2ம் வந்து ரொம்ப முக்கியமான 2 கண்களை போன்ற ஒரு கட்டளையா இருக்கு. இத வந்து ஒரு 3500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கடவுள் வந்து உலக மனித குலத்துக்கே ஒரு அற்புதமான இதை கடைபிடிச்சிட்டாலே மனித குலம் ஒரு சிறப்பான ஒரு எல்லாமே இந்த மனித குலத்துக்கான அவன் வாழ்க்கை, அந்த அறம் சார்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அற்புதமான தீர்வு அப்படின்னா இந்த 10 கட்டளைகள் தான் அவனுடைய வாழ்க்கையில. அவன் வந்து நிச்சயமா அவனுடைய வாழ்க்கையை வந்து சரிப்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறத பாக்குறோம். நாமளும் நம்ம எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஏன்னா வேதத்துல சொல்லக்கூடிய சத்தியங்களை நம்ம எடுத்து சொல்லும் போது சில இடங்கள்ல நமக்கும் அது சேர்ந்து வருது. அதனால அழகா சொல்லுவாங்க, ஒரு விரலை நீ வெளியே முன்னாடி நீட்டும் போது நம்ம 4 விரல் நம்மளை பார்த்திருக்கிற மாதிரி நமக்கும் இது படிப்பனையாக நிறைய விஷயங்கள் அப்படிதான் இருக்கு. அதுதான் நம்ம குறைவுள்ளவர்களாக தான் இருக்கிறோம். ஆனா நிறைய விஷயங்களை கடவுள் நமக்கும் உணர்த்துகிறவராக இருக்கிறார் அப்படிங்கிறதும், உணர்வுள்ள இருதயம் ரொம்ப முக்கியமானது. அதான் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல நம்ம எந்த இடத்துல நம்ம குறைவுபட்டிருக்கிறோம், எங்க குறை இருக்குன்னு கண்டுபிடிச்சுக்கிறோமோ அங்க சரிப்படுத்தி கொள்ளும். அதான் ஆண்டவர் விரும்புறார். நீ வந்து தப்பே இல்லாதவனா வாழ்ந்துட்டே அப்படிங்கிறது இங்க ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்படி இருந்துடுறாங்களான்னா எல்லா மனிதர்களும் எல்லா நேரத்திலும் அப்படி இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல குறைவுள்ளவர்களாகத்தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆனா அதே நேரத்துல நாம் என்ன செய்யணும், எப்படி நம்மளை சரிப்படுத்திக்கலாம், எப்படி தவறுகளை வந்து குறைத்து கொண்டு தவறுகள் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு போகணும் அப்படிங்கிறத நாம படிப்படியாக செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தியா இருக்கு. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில 10 கற்பனைகளை பற்றி முழுவதுமா நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் இல்லையா? யாருமே வந்து 10 கற்பனை படி அப்படியே நடக்கிற பரிசுத்தவான்கள் கிடையாது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு இல்லையா? அவர் ரத்தத்தினால் நம்ம சுத்திகரிக்கப்பட்டு அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டனால நமக்கு வந்து பாவ மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. எந்த கட்டளையா நம்ம மீறினால் கூட நம்ம மனசாட்சி நம்ம குத்துறப்ப நம்ம ஆண்டோட நம்ம ஒப்புரவாகி கொண்டோம்னால் இனிமேல் திருப்பி அந்த கட்டளையை மீறி நம்ம செய்ய மாட்டோம். இனி 10 கட்டளை வந்து ஏதோ பழைய ஏற்பாட்டு கட்டளை தானே அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். நாங்கள் சொல்லியது போல அது ஆண்டவர் சொன்ன 2 ராஜரிக பிரமாண்ட மாதிரி 2 பரணை நேசி பிறனை நேசி நினைச்சாவே உங்களுக்கு 10 கட்டளை தான் வரும் கடைசியாக வந்து. அதுக்கு அடியில் இருக்கிறது இந்த 10 கட்டளை தான் இல்லையா? எனவே மீண்டும் மீண்டுமாக திருமறை படையுங்கள். நம்ம தினம் செய்கிற வாழ்க்கையில நம்ம செய்கிற செயல்கள் இல்லை, எந்த கட்டளையாவது நம்ம மீறிட்டோமா இல்லை மீறது மாதிரி போகிறோமா, உடனே அவங்க பிரேக் போட்டுருங்க. உடனே ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாங்க. ஆண்டவனை தவறியாமல் தவறு செஞ்சுட்டேன், இல்லை தெரிஞ்சே செஞ்சுட்டேன், எனக்கு நல்ல பரிசுத்த ஆவியானவர் என்னை தினம் வழி நடத்தட்டும்னு கேட்குறப்ப நம்ம ஆண்டவர் சொன்ன விதிகளையும் கட்டளைகளையும் நிச்சயமாக மீறாமல் நடக்க முயற்சி செய்வோம் தான் என்பதுதான் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம கற்றுக்கொண்ட பாடமாக இருக்கிறது. தொடர்ந்து வேதம் பேசும் காலங்கள் என்ற இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.